ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குட்டீஸ்க்கான ரூம் மேக்கோவர் டிப்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அம்மாவும் குழந்தையும் ஒரே ரூமில் தாங்க இருக்கணும். அவங்களோட டிமாண்டை பொறுத்து நம்ம ஃபீடிங் பண்ணணும். அது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மில்காகவும் இருக்கலாம், ஃபார்முலா மில்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு டவல் வந்து அவங்களுக்குன்னு தனி செப்பரேட்டாக ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு போடக்கூடாது. மூணாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஏசி ரூமில் இருக்க குழந்தைங்கள இருந்தால் மஸ்லின் கிளாத்ஸு, டாய்ஸு, இப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும். ட்ரெஸ்ஸு, ஃபீடிங் இதெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்கணும். நல்ல பேபி கேர் வைப்ஸாக யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ரூமே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இந்த பிங்க், ப்ளூ, லைட் ஷேட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். காட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நல்ல சேஃப்டியான கார்ட்ஸாக இருக்கணும். இதுக்கு வந்து மான்சூன் சீசன் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு சாக்ஸு, க்ளவுஸு இதெல்லாம் வந்து தேவைப்பட்டால் போட்டு விட்டுடலாம். இல்லை அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நல்லா பேபி வந்து ரேப் பண்ணி அவங்கள வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சிடலாம். கிளாத்ஸ் வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு க்ளீனிங்காக இருக்கணும். ஆன்டிசெப்டிக் போட்டு க்ளீன் பண்ணாலும் சில குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லதாக இது பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டைம் நல்லா நம்ம பழக்கப்படுத்தணும். ஒரு 3 monthsக்கு அப்புறம் அவங்களே நல்லா ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா தூங்கிறதுக்காக லுலாபீஸ்லாம் போட்டால் குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால் நம்ம வந்து மைல்டாக ஃபோனை நல்லா தூரமாக வச்சுட்டு ஒரு மைல்டான லுலாவி போட்டு விட்டோம்னா அவங்க நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. நல்லா பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும். டயப்பர்ஸை வந்துட்டு நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சில்ட்ரன்ஸுக்கு டயப்பரே போட மாட்டேங்க. அவனுக்கு வந்து லங்கோடா இருக்குங்க இல்லைங்களா, அதுதான் கட்டி விட்டுருவேன். அதனால் வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாமிஸாக இருந்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணி அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணி விட்டுருங்க. டிஸ்போசலை விட இது கிளாத்ஸில் வர டயப்பர்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பேம்பர்ஸ் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு டயப்பர் ரேஷஸ் வரும். அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து குழந்தைக்கு எது செட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ரேஷஸ் க்ரீம் இந்த மாதிரி இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் இயற்கையான இதில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்